ஒன்றை அனுபவித்தல் அனுபவம், அதுவாகவே ஆகுதல் அனுபூதி. அதுவாகவே ஆனவர்களுக்குத்தான் இரண்டையும் பற்றி சொல்ல முடியும். இப்ப இன்னைக்கு இந்த தேதியில நம்ம திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இந்த பாடல்களை பகிர்ந்து கொண்டு நெக்குருகி நெகிழ்ந்து போகிறோமே. ஏன் என்றால் இந்த பாடல் எல்லாம் அவருடைய அனுபூதி. இந்த பாடல் நமக்கு இப்பொழுது அனுபவம். ஆனா அது எதை தாங்கி வருகிறதோ அதில் போய் சேர்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதனுடைய சக்தி, அப்படி நம்மை கொண்டு சேர்க்கும் சக்தி, உரிமை, லாகவம் மாணிக்க வாசகருக்கு இருக்கிறது. அதனால தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த பாட்டுக்கு, இந்த குறிப்பிட்ட பாட்டுக்கு தலைப்பு வைக்கலாம்னா அது என்றுதான் தலைப்பு வைக்கணும். அது என்பது ஒரு சாதாரண சொல்லல். வேதத்திலே தத் என்று குறிப்பிடப்படுகின்றது. அது, அந்த அது வித் கேபிட்டல் ஆ, கேபிட்டல் ஏன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. அது அரிதற்கு அரிதுன்றாங்க, எளிதுன்றாங்க. இந்த வாதத்துக்கு முடிவில்லை. ரமண மகர்ஷியினுடைய சந்நிதியில பண்டிதர்கள் இரண்டாக பிரிந்து தர்க்கம் செய்கிறார்கள். தர்க்கத்தினுடைய சுவாரஸ்யத்துல ரமணர் அங்க உட்கார்ந்துருக்காருங்கிறது மறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவர்களுக்கு உணர்வு வந்த பிறகு அவர்களுடைய சங்கடத்தை சமாளிப்பதற்காக அவரிடம் முடிவு கேட்கிறார்கள். நீங்க சொல்லுங்க பகவானே அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், அம்மாடி நான் இதெல்லாம் படிக்கல பாருங்க. நான் படித்து அறிகின்ற ஒன்றா அது, வாதிட்டு தெரிந்து கொள்கின்ற ஒன்றா அது, தத்துவத்திலும் தர்க்கத்திலும் அது எட்டவே எட்டா.